ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் 20 கிலோமீட்டருக்கு நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இனி வருங்காலத்தில் எல்லா வண்டிகள்லையும் ஜிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு கருவியை பொருத்த போகிறாங்க. இது என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வந்து 2008ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விகிதங்கள் மற்றும் வசூல் நிர்ணய விதிகளில் அப்போ இருந்த விதிகளில் இப்போ கொஞ்சம் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதாவது ஜிஎன்எஸ்எஸ் மற்றும் அதன் கட்டணங்கள் பற்றிய விரிவான தகவலை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், அதாவது ஜிஎன்எஸ்எஸ் பொருத்தப்பட்ட தனியார் வாகனங்களின் உரிமையாளர்கள் வந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் வேகளில் நாள் ஒன்றுக்கு 20 கிலோமீட்டர் வரை பயணம் செய்வதற்கு எந்த கட்டணமும் கிடையாது என்று மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 கிலோமீட்டர் தூரம் வரையிலான பயணங்களுக்கு ஓட்டுநர்கள் கட்டணம் ஏதும் விதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், மேலும் 20 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டும் பட்சத்தில் பயணித்த மொத்த தூரத்தின் அடிப்படையில் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் 2008ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை கட்டணம், அதாவது விகிதம் மற்றும் வசூல் நிர்ணய விதிகளில் இப்போ கொஞ்சம் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது குறுகிய தூரங்களுக்கு ஜீரோ டோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணத்தில் இந்த திருத்த விதிகள் 2024 புதிய விதிமுறைப்படி 20 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் தூரத்திற்கு இனி கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னும், தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டண திருத்த விதிகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்க முக்கிய புள்ளிகள் தூர அடிப்படையிலான கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள் நிரந்தர பாலங்கள், பைபாஸ்கள் அல்லது சுரங்கங்களில் பயணிக்கும் தூரத்தின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னும், குறுகிய தூரத்திற்கு கட்டணம் இல்லை, ஒரு நாளில் 20 கிலோமீட்டருக்கு குறைவாக பயணம் செய்யும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்னும், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் வந்து ஜிஎன்எஸ்எஸ் அடிப்படையிலான அமைப்பு இருக்கும் வாகனங்களில் இயக்கங்களை கண்காணிக்கவும் கட்டணத்தை நிர்ணயிக்கவும் வந்து இது பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜிஎன்எஸ்எஸ் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கான பிரத்யேக பாதைகள் வந்து ஜிஎன்எஸ்எஸ் ஆன்போர்ட் பெங்களூரு, மைசூர் மற்றும் பானிபட், ஹிசார் இந்த நெடுஞ்சாலை பிரிவுகளில் பைலட் ஆய்வுகளை வந்து நடத்தினாங்க. இதோட அமலுக்கு வரும் தேதி வந்து நான் அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து தூர அடிப்படையிலானக்கு வந்து டோலிங் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை நிரந்தர பாலம், பைபாஸ் அல்லது சுரங்கப்பாதையின் அதே பகுதியை பயன்படுத்தும் நேஷனல் பெர்மிட் வாகனம் அல்லாத பிற இயந்திர வாகனத்தின் ஓட்டுநர், உரிமையாளர் அல்லது பொறுப்பில் உள்ள நபருக்கு 20 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னும், மாறாக குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அடிப்படையிலான பயனர் கட்டண வசூல் முறையின் கீழ் ஒரு நாளில் ஒவ்வொரு திசையிலும் 20 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம். மேலும் 20 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பட்சத்தில் மொத்த பயணத்திற்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎன்எஸ் அடிப்படையிலான டோலிங் அப்படின்னு என்னன்னா, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஆன்போர்டு யூனிட் பொருத்தப்பட்ட வாகனத்திற்கு பிரத்யேக பாதையை ஒதுக்கலாம் மற்றும் வாகனம் அத்தகைய பாதையில் நுழைந்தால் செல்லுபடி ஆகும் என்றும், மாறாக குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஆன்போர்டு யூனிட் இல்லாமல் பிரத்யேக பாதையில் செல்லும் வாகனங்கள் 2 மடங்கு சமமான கட்டணத்தை குறிப்பிட்ட டோல் பிளாசாவில் செலுத்த நேரிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைலட் செயல்படுத்தல் அப்படின்னா, இந்த ஃபாஸ்டாகுடன் கூடுதல் வசதியாக தேர்வு செய்யப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் ஜிஎன்எஸ்எஸ் அடிப்படையிலான கட்டண வசூல் முறையை சோதனை அடிப்படையில் செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவுகளில் இந்த ஜிஎன்எஸ்எஸ் அடிப்படையிலான எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் முறையை சோதனை அடிப்படையில் ஃபாஸ்டாகுடன் கூடுதல் வசதியை செயல்படுத்த முடிவு செய்யப்படுவதில் அந்த இது சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் என்ஹெச் 275 பெங்களூர், மைசூர் பகுதியிலும், ஹரியானாவில் என்ஹெச் 709 பானிபட், ஹிசார் பகுதியிலும் இந்த ஜிஎன்எஸ்எஸ் அடிப்படையிலான பயனர் கட்டண வசூல் முறையை வந்து குறித்து ஆலோசனை வந்து நடத்தினாங்க. இது வந்து கடந்த மாதங்கள் நடத்தியிருக்காங்க. இது வந்து இன்னும் பர்மனெண்ட்டாக எல்லா இதுலேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம வந்து ஃபாஸ்டாக் வந்து போட்ட கார்கள் இந்த பக்கம் போகணும், ஃபாஸ்டாக் போடாதீங்க ஒரு வாரமாக இந்த சைடில் போவோமோ, அதே மாதிரி இது எல்லாமே வந்து பிரிச்சுருவாங்க. இனிமேல் வந்துட்டு எல்லாத்துக்கும் வசூல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.